ஈரானின் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ட்ரோன்களும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் அதிரடியான நடவடிக்கைகளும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு MOU ஒப்பந்தமும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான சம்மதத்தினை வழங்கிவிட்டாரா? குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரானிய தலைமைகள் அவர்களுடைய சம்மதத்தினை வழங்கிவிட்டார்களா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எவ்வாறான விடயங்கள் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டு வரக்கூடிய செய்திகளும் பிரச்சாரங்களும், இவை தொடர்பான தெளிவான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான பதில்களை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும் IRGC இராணுவமும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அவசர நடவடிக்கைகளும், முடக்கப்படும் CCTV கேமராக்களும், ஹிஸ்புல்லாவினுடைய வீரியமான தாக்குதல்களும், அழித்து தரைமட்டமாக்கப்படும் அயன்டோம் அமைப்புகளும், ஈரானின் உச்ச தாக்குதல்களும், குர்திஸ்தான் தலைமைகளின் அவசர வருகையும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும். நெட்டன்யாகுவின் தம்பி ஜூலானி சிரியாவை கைப்பற்றியதற்கு பின்பு சிரியாவினுடைய தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனுடைய விரிவாக்கத்தை மேற்கொண்டிருந்தது. கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய விரிவாக்கத்தை மேற்கொண்டு ஹெர்மோன் மலைத்தொடர் பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் தெற்கு சிரியாவினுடைய சுவைதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் வழங்கி சுவைதா பிரதேசத்தினை ஒரு தனியான அரசாக மாற்றியது. இதைத் தொடர்ந்து சுவைதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜூலானியின் படைப்பிரிவுகள் வெளியேறினார்கள். STS படைப்பிரிவுகளும் முழுமையாக வெளியேறின. மேலும் சுவைதா பிரதேசம் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக வழங்கி வரக்கூடிய ஆதரவுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிரியாவினுடைய தெற்கு பிரதேசமான சுவைதா பிரதேசம் ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். வரலாற்று நடிகிலும் ட்ரூஸ் இனத்தவர்களே குறித்த பிரதேசத்தில் வாழ்ந்துள்ளார்கள். இதனால் நாங்கள் தற்போது குறித்த சுவைதா பிரதேசத்தை தனியான அரசாங்கமாக அறிவிக்கப் போகின்றோம். மேலும் இந்த தனியான அரசாங்கத்திற்கு, தனியான பிரதேசத்திற்கு ஜபல் பஷான் என பெயர் வைக்கப் போகின்றோம். சிரியாவில் இருந்து பிரிந்து ஒரு தனி நாடாகவே இந்த ஜபல் பஷான் நாடு திகழப் போகின்றது. இதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக முடித்துவிட்டோம். இஸ்ரேல் எங்களுக்கு இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக ஒட்டுமொத்த சர்வதேசமும் எங்களை முழுமையாக அங்கீகரிக்கும் என ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதாவது சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை பயன்படுத்தி எவ்வாறு சோமாலிலாந்து பிரதேசம் உருவாக்கப்பட்டு சோமாலிலாந்து பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு அங்கீகரித்திருக்கின்றதோ அதே போன்றே தற்போது தெற்கு சிரியாவினுடைய சுவைதா பிரதேசத்தினை முழுமையாக ஒரு தனி நாடாக அறிவித்து ஜபல் பஷான் நாடாக அறிவித்து அதற்கான அங்கீகாரத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து விரிவாக்கியிருக்கக்கூடிய ஏனைய பகுதிகள் அனைத்தையும் கோலன் குன்று பிரதேசங்களோடு ஒன்றிணைக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுவைதாவையும் கோலன் குன்று பிரதேசங்களையும் இணைக்கக்கூடிய பாதைகளையும் அதனுடைய பகுதிகளையும் முழுமையாக இணைக்கப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இதன் விளைவாக கோலன் குன்று பிரதேசங்களுக்கும் சுவைதா பிரதேசத்திற்கும் இடையிலே நேரடியான தொடர்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் போக்குவரத்து பாதைகளும் வழித்தடங்களும் உருவாக்கப்படும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. மேலும் இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளே ஜபல் பஷான் நாடு அறிவிக்கப்பட போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து காசாவின் களத்தில் ஹமாஸினுடைய தலைவர்களையும் தளபதிகளையும் படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பொறியாக பயன்படுத்துகின்றது. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர்களையும் தளபதிகளையும் படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் இருக்கக்கூடிய CCTV கேமராக்களையே பயன்படுத்துகின்றது. அதாவது லெபனான் முழுவதும் இருக்கக்கூடிய CCTV கேமராக்கள் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய உளவு பிரிவு வலையமைப்பாக இயங்கக்கூடிய 8200வது பிரிவானது லெபனானிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவினுடைய CCTV கேமராக்களையும் முழுமையாக கண்காணித்து அவற்றை கட்டுப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கேமராக்கள் இணையத்தோடு தொடர்பு படுத்தப்படாவிட்டாலும் மொபைல் ஆப்ஸ்கள் மூலமாகவும் குறித்த CCTV கேமராக்களை பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ்கள் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த கேமராக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே தெற்கு லெபனான் பிரதேச
பிரதேசத்திலும் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் வீடுகளிலும் கடைகளிலும் இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்திய ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகளையும் தலைமைகளையும் இனம் காண்கின்றார்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் தொடர்பான தகவல்களையும் பின்தொடர்கின்றார்கள். இதன் மூலமாகவே தளபதிகளையும் தலைமைகளையும் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை துல்லியமாக மேற்கொள்கின்றார்கள். இதற்கான தனியான AI தொழில்நுட்பத்தையும் தற்போது இவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். முக்கியமான சர்வதேச நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த AI தொழில்நுட்பத்தையும் வடிவமைத்துள்ளார்கள். இதற்கமைவாகவே சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்டு ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் தளபதிகள் முழுமையாக இனம் காணப்படுகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான கட்டளைகளை பிறப்பித்துள்ளார்கள். இணையத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய தொடர்புபடாத அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் முழுமையாக நீக்கிவிடுமாறும் அல்லது அவற்றினுடைய சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கட்டளையிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக லெபனானுடைய தெற்கு பிரதேசமான தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராக்களும் நீக்கப்பட்டு வருகின்றன. தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக நீக்கப்படுகின்றன. கடைகளிலும் வீடுகளிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களும் முழுமையாக நீக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பாதைகளை தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வடிவமைத்திருப்பதாகவும் இந்த பாதைகளின் வழியாகத்தான் ஹிஸ்புல்லாவின் தலைமைகளும் தளபதிகளும் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பேஜர் தாக்குதல்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆச்சரிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அதிலிருந்து போராளிகளை காப்பாற்றுவதற்காகவும் ஹிஸ்புல்லா பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதனையும் முழுமையாக நிறுத்தியது. மேலும் தற்போது சிசிடிவி கேமராக்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்காணிப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதனாலேயே ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராக்களையும் செயலிழப்பதற்கான வேலை திட்டங்களையும் அதிரடி உத்தரவுகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கண்காணிப்புகளில் இருந்து தப்பிப்பதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தனியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தளபதிகளையும் தலைமைகளையும் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 22 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 12 தாக்குதல்கள் ஐண்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ராடர் தளங்களையும் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு அமைவாக கிட்டத்தட்ட 6 ஐண்டோம் அமைப்புகளையும் அதனுடைய பேட்டரிகளையும் அளித்திருப்பதாகவும் 3 ஏவுகணை தளங்களை அளித்திருப்பதாகவும் 5 ராடர் அமைப்புகளை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனானினுடைய ஐட்டா அல்-ஷாப், ஐனன் அலம் மற்றும் மரௌன்ராஸ் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று 6க்கும் அதிகமான பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படைகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவச திருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 4 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஜீப் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். புதிய அபாபில் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே 6 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. குர்திஸ்தான் தேசிய இராணுவத்தினுடைய 5 தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கையானது 30ஐ தாண்டியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் எதிர்க்கட்சிகளுடைய 3 தலைமையகங்களை இலக்கு வைத்தும் அவருடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குர்திஸ் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் முக்கியமான பிரிவினைவாத தலைவரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத PAK மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலும் கிட்டத்தட்ட 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2 மாதங்களில் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் PAK நபர்களில் 71 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இப்படியான நிலைமையில் ஈரான் இந்த தாக்குதல்களை அவசரமாக நிறுத்த வேண்டும் என குர்திஸ்தான் அரசாங்கம் எச்சரிக்கைகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதைத் தொடர்ந்து குர்திஸ்தான் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை தற்போது ஈரானுக்கு அனுப்பி வைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் குர்திஸ்தான் அரசாங்கத்தினுடைய பிரதமர் பர்சானி ஈராக்கினுடைய பிரதமரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் அவசரமாக ஈரானினுடைய தாக்குதல்களை நிறுத்துவதற்காக ஈரானுக்கு விஜயம் செய்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு குர்திஸ்தான் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்திற்கு அமைவாக குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களும் எந்த ஒரு பிரிவினைவாத குழுவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக ஈராக்கினுடைய எல்லை பிரதேசத்தையும் நிலப்பரப்பையும் பயன்படுத்தக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே தற்போது குறித்த சட்டமூலத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவே குர்திஸ்தான் பிரதிநிதிகள் ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானிய தலைமைகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் பாகிஸ்தானின் அடிமை இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிர் ஈரானில் களமிறங்கியிருந்தார். மேலும் நேற்றிரவு பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு அவசரமாக அவர் ஈரானை விட்டு வெளியேறியிருந்தார். இதற்கு பிறகு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு MOU ஒப்பந்தத்தினை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி நிபந்தனைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அதிகளவான நாட்கள் தேவைப்படுகின்றன. மேலும் இதற்கமைவாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட போகின்றது என்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரியோடு மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டு அதற்கான ஆதரவையும் ஈரானிய தலைமைகள் வழங்கியிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. மேலும் இவ்வாறு ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினால் ஆதரவளிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக MOU ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக அல் ஜசீரா ஊடகம் இவ்வாறு தெரிவித்தது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் பெறுமதியான ஈரானினுடைய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது நீக்கப்பட வேண்டும். அமெரிக்க கடற்படையினர் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஈரானின் மேற்பார்வைக்கு கீழால் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படும். ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஒட்டுமொத்த எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் பாதுகாப்பாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியும். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பாரசீக வளைகுடா பிரதேசத்தோடு அண்மையில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களிலிருந்தும் அமெரிக்கா முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் இராணுவ நலன்கள் அனைத்தும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அதே போன்று 30 நாட்களுக்குள் இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக அனைத்தும் செயற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அனைத்தும் செயற்படுத்தப்பட்டால் 30 நாட்களுக்கு பிறகு ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். அதுவரைக்கும் ஈரான் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாகவும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளாது. மேலும் 30 நாட்களுக்கு பிறகு இரு தரப்பினரும் உடன்பட்டால் இன்னும் 30 நாட்களுக்கு அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். எனவே இவ்வாறான நிபந்தனைகள் தான் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரான் முதலாவது 30 நாட்களுக்குள்ளேயே 20 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானுடைய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு தலையிட முடியாது என்றும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய சுங்க வரிப்பணம் தொடர்பாக ஈரானும் ஓமானும் ஒன்றிணைந்தே முடிவுகளை எடுக்கும் என்றும் ஈரானிய தலைமைகள் தெளிவாக அறிவித்துள்ளார்கள். எனவே இவ்வாறு நிபந்தனைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு MOU ஒப்பந்தத்திற்கே ஈரானிய அதிகாரிகள் சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். குறித்த நிபந்தனைகளுக்கு அமைவாகவே பாகிஸ்தானினுடைய அடிமை ஆசிம் முனிருக்கும் ஈரானிய தலைமைகள் சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு திரும்பிய அடிமை ஆசிம் முனிர் டொனால்ட் ட்ரம்போடு தொலைபேசியில் உரையாடினார். இவ்வாறு பாகிஸ்தானிய அடிமை டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களோடும் துருக்கி மற்றும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களோடும் நான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளேன். ஈரான் விவகாரம் தொடர்பாக தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளேன். மேலும் என்னுடைய நண்பர் பிபியோடும் தொலைபேசியில் உரையாடியுள்ளேன். தற்போது ஒப்பந்தத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இவை தொடர்பாக
தொடர்பான அடுத்த கட்ட விவாதங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஒப்பந்தத்தினுடைய பல கூறுகளோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படும். அனைத்து கப்பல்களும் பாதுகாப்பாக பணம் செலுத்தாமல் பயணிக்க முடியும். இதற்கமைவாகவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல்களை நான் முழுமையாக திரும்ப பெறுவேன். மேலும் இஸ்ரேலுக்கு எந்தவிதமான நன்மையும் பயப்பிக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நான் முடிக்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் ஃபர்ஸ் நியூஸ் ஊடகம் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் அதனுடைய முன்னே நிலைமைக்கு திரும்பும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மை அல்ல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் அவ்வாறு குறிப்பிடவில்லை. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஈரானும் ஓமானும் ஒன்றிணைந்தே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்தும். இதிலே அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு தரப்பினருக்கும் தலையிடவே முடியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு மாத்திரமே நாங்கள் சம்மதத்தினை வழங்கியுள்ளோம். அமெரிக்கர்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு எந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் எத்தனை போர்கள் நடந்தாலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் அதனுடைய முன்னே நிலைமைக்கு திரும்பாது. எங்களோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து கப்பல்களையும் நாங்கள் அவசரமாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்த்துவோம். எத்தனை ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதுதான் ஈரானுடைய இறுதி முடிவென ஈரானிய இராணுவ தலைமைகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களை ஃபர்ஸ் நியூஸ் ஊடகம் வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அலுவலகம் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் திறப்பதற்கும் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான தகவல்களை எங்களுடைய அமெரிக்க நண்பர்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். அதிபர் ட்ரம்போடு நெட்டன்யாகு தொலைபேசியில் இவை தொடர்பாக அதிபர் ட்ரம்போடு நெட்டன்யாகு தொலைபேசியில் உரையாடினார். இதன்போது இஸ்ரேல் அதனுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவது சுதந்திரமாக அனைத்து பிரதேசங்களிலும் செயற்படும் என்பதனை நெட்டன்யாகு கூறியிருந்தார். மேலும் இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான அனுமதியையும் வழங்கியுள்ளார். லெபனானிலே ஹிஸ்புல்லாஹ்வுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக வேலை திட்டங்களையும் தாக்குதல்களையும் மேற்கொள்வதனையும் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதேபோன்று ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கலைப்பது, ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக கைப்பற்றுவது மிக முக்கியமான முதன்மை நோக்கமாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இதற்காக இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவுகள் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு நன்மை பயப்பிக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் நான் கையொப்பமிட மாட்டேன் என டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார். அதேபோன்று நெட்டன்யாகுவும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. நெட்டன்யாகு நினைத்தவாறு அனைத்து முனைகளிலும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் உறுதியளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் எக்ஸியோஸ் ஊடகமும் பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இவ்வாறு தான் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சில நிபந்தனைகளையும் குறித்த ஊடகங்கள் முன்வைத்துள்ளன. அதாவது இரு தரப்பினருக்கும் இடையில் 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். இந்த 60 நாட்களுக்குள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக திறக்கப்படும். எந்தவிதமான சுங்க கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. ஈரானுக்கு எதிரான முற்றுகையை அமெரிக்கா நீக்கும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளையும் முழுமையாக அகற்றிவிடும். யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக நீக்குவது, 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் முழுமையான சம்மதத்தினை வழங்கும். அணு ஆயுதங்களை ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்கின்ற உத்தரவாதத்தை ஈரான் வழங்கும். இதற்கீடாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்படும். ஈரானின் எண்ணெய் விநியோகம் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்படும். மேலும் இந்த 60 நாட்களுக்குள்ளே ஈரானினுடைய ஏனைய பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாகவும் ஈரானுடைய சொத்துக்களை நீக்குவது தொடர்பாகவும் விடுவிப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த 60 நாட்களுக்குள்ளே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். இருப்பினும் இஸ்ரேலினுடைய சுதந்திரத்தினை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அத்தோடு 60 நாட்களுக்குள்ளே இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரான் செயற்படாவிட்டால் 60 நாட்களுக்கு பின்பு போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்க ஊடகங்களின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் போலியானவை என்றும் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை என்றும் ஈரானிய தலைமைகள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளார்கள். சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் அமெரிக்காவின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிபந்தனைகளை மூடி மறைத்து இவ்வாறு போலியான நிபந்தனைகளை வெளிப்படுத்துகின்றார்கள் என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள்.
எனவே தற்போது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான இறுதி முடிவுகளை டொனால்ட் ட்ரம்போ அவருடைய நிர்வாகமோ இன்னும் அறிவிக்கவில்லை. குறித்த ஒப்பந்தம் தொடர்பான ஏனைய விவரங்களையும் அமெரிக்கா அறிவிக்கவில்லை. மேலும் ஈரானிய தலைமைகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். அவர்களுடைய நிபந்தனைகளில் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே இன்றிரவு இறுதி முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இப்படியான நிலைமையில் இன்று மாலையில் ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான ஆர்பிட்டர் என்கின்ற ட்ரோன்களே களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இவை குறுகிய தூர ட்ரோன்கள் என்பதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எல்லை பகுதியிலிருந்தே இவை ஏவப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது ஈரானுடைய வான்பரப்பு முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. நாளை காலை வரையில் வான்பரப்பு திறக்கப்பட போவதில்லை. அதே போன்று ஈரானுடைய முப்படைகளும் தொடர்ச்சியான உச்செச்சரிக்கையில் இருக்கின்றார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.